எல்லாம் இந்திக்காரங்க புத்தி வச்சுக்கிட்டு என் கைய வெட்டுறானுங்க. லட்சக்கணக்கில் துட்டு கேக்குறானுங்க. என்ன கடத்தி வச்சு பணம் கேக்குறாங்க. பணம் கொடுத்தாதான் உயிரோட விடுவாங்களாம். இறுதியாக மகன் பேசிய கதறல். இது வந்து காசு மோட்டிவே கிடையாது சார். ஒரே வாட்டி சும்மா இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கட் பண்ணிட்டாங்க சார். இதான் சார் உண்மை. அவங்க தான் சார் காரணம். சேட்டு ஜெகன் மோகன் முன்பாக சார் எங்களுக்கும் அவங்களுக்கும். எங்க பெரியப்பா வந்து அவங்க வந்து சாவடிச்சாங்க. அதனால வந்து இவன் எங்க தம்பி எல்லாம் வந்து அவங்க மேல கொஞ்சம் கோவமா இருந்தாங்க. இவனா சண்டை போட்டுனே இருக்கானே, நம்மள எதனா பண்ற போறான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க சார். இவங்க பிளான் பண்ணி இவன் போதைக்காக அடிமையாயிட்டான், போய் செத்துட்டான். இதுதான் சார் அவங்க பிளான். ஆனா இது உண்மையே கிடையாது. காசு மோட்டிவே கிடையாது சார். இதுதான் சார் உண்மை. ஒடிசா மாநிலத்தில் ரயில் தண்டவாளத்தில் கிடந்த உடல். நண்பர்களோடு கொடைக்கானலுக்கு செல்வதாக கடந்த 28ஆம் தேதி வெளியே சென்றவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லையா. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெற்றோரை அலைபேசியில் தொடர்பு கொண்ட அஜய் தன்னை மர்ம நபர்கள் சிலர் பிடித்து வைத்திருப்பதாகவும் பணம் கேட்பதாகவும் கூறி கதறி அழுதாராம். அபினேஷ் என்பவருடன் கஞ்சா வாங்குவது தொடர்பாக அஜய்க்கு பழக்கம் ஏற்பட்டு ஒடிஷா சென்றதாகவும் அங்கு வைத்து மர்ம நபர்கள் அவரை கொலை செய்து வீசியிருக்கிறார்கள் என வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.